தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த புதுப்பட்டி பகுதியில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடிகள் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக வாகன ஓட்டிகளிடம் எமது செய்தியாளர் சீனிவாசன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். சேலம் அயோத்திப்பட்டினம் முதல் அரூர் வழியாக திருப்பத்தூர் வாணியம்பாடி வரை செல்லக்கூடிய இந்த 4 வழிச்சாலையில் புதுப்பட்டி என்ற பகுதியில டோல் பிளாசா கட்டண சாலை என்று இன்று முதல் வசூலிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த 5 வருடங்களுக்கு முன்பாக இந்த சாலை விரிவாக்க பணி தொடர்ந்து 4 வழிச்சாலையாக விரிவாக்க பணி செய்யப்பட்டு வரும் நிலையில கிட்டத்தட்ட 70% முடிவடைந்து கிட்டத்தட்ட ஒரு 30% இந்த சாலை பணி இன்னும் நிறைவடையவில்லை. இன்று முதல் செயல்பட்டு வரும் இந்த கட்டண சாலையை குறித்து விவசாயிகளும் பொதுமக்களும் பல்வேறு கோரிக்கைகள் விடுத்து வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு முழுமையாக கட்டண சாலையில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும், தங்களுக்கு விவசாய விளை பொருட்களை எடுத்து செல்லக்கூடிய வகையில இலவசமாக பயணிக்க வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. கடந்த ஒரு 5 வருஷமா இந்த சாலையை விரிவாக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் ஒரு 40-50 கிலோமீட்டர் சாலை இன்னும் முழுமையடையலை. இன்னும் ரோடு கண்டிஷனும் சரியில்லை. அதுக்குள்ளே இவங்க சுங்க வரி வசூலிக்கிறேன்னு சொல்லிட்டு புதுப்பட்டியில் டோல்கேட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க. நான் லோக்கலில் இருக்கிறேன். ஆனால் எனக்கும் இதே சுங்க வரியா இல்லை பாஸ் கொடுப்பாங்களா இல்லை சாலை முழுமையாக போடாத காரணத்தினால இந்த சுங்கவரி வேண்டாம் நீங்கள் எல்லோரும் மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னாங்க. இந்த எதிர்ப்பு தெரிவித்து இவங்க உடனடியாக இன்றைக்கி திடீர்னு ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ண போகிற நிறைய வாகனங்கள் தடுமாறி தான் போயிட்டுருக்காங்க. இந்த சாலையை முழுமையாக முடிச்சுட்டு இவங்க டோல்கேட் ஆரம்பித்தாங்கன்னா கூட பரவாயில்ல. ஆனால் இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டி திருப்பத்தூர் மாவட்டம் என்ட்ரி ஆகும்போது அங்கே ஒரு டோல்கேட் இருக்குது. தேவையில்லாத டோல்கேட்டு தான் நினைக்கிறோம். இருந்தாலும் இது அரசாங்கம் கவனத்துக்கு எடுத்துக்கணும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர்லேருந்தே சாலை சரியில்லை. அது புரிஞ்சிக்கணும், எடுத்துக்கணும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சேலத்திலிருந்து சென்னைக்கு செல்றதுக்கு சீக்கிரமா நீங்க குறைஞ்ச நேரத்துலயும் அதே போல கிலோமீட்டர் கணக்கு கொஞ்சம் குறைவா இருக்கு. அதனால நீங்க இந்த சாலையில பயணிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல சொல்றதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் சேலத்தில் இருந்து அரூர் வரைக்கும் இருக்கிற ரோடு ஒரு 40 கிலோமீட்டர் சரியில்லை. ஒன்று. ரெண்டாவது அதில் போன ஆகிற பொருளாதார செலவை விட இதில் அதிகமாக டோல்கேட்டை வச்சு வசூல் பண்ணிடுறாங்களே, அதுக்கு என்ன பண்ணுறது? நினச்ச இடத்துலலாம் டோல்கேட் போட்டு வசூல் பண்ணிடுறாங்க. அதுக்கு அதிலே போகலாமே. இவ்வளோ ஷார்ட்கட்டாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டோல்கேட், இங்கே ஒரு டோல்கேட்டு, திரும்ப காரப்பட்டில் ஒரு டோல்கேட்டு, அதுக்கப்புறம் வாணியம்பாடி போகிறவங்கள ஒரு டோல்கேட்டு, ஆம்பூரில் டோல்கேட்டு, பேரணாம்பட்டில் டோல்கேட்டு, வேலூர் தாண்டா டோல்கேட்டு, காஞ்சிபுரம் டோல்கேட், எத்தனை டோல்கேட் நீங்களே பாருங்கள். அது பேசாமல் விழுப்புரம் மேலே போயிட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் நினைக்கிறோம். இதில் பொருளாதாரத்தை எங்களுக்கு காப்பாற்றுறோன்னு சொல்லிட்டு டோல்கேட்டோட சார்ஜஸ் அதிகமாக பண்ணுறாங்க. மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 45 ரூபா 40 ரூபாலாம் இருக்குது. இங்கே எடுத்த உடனே 70 ரூபாய் போட்டுட்டாங்க. லோக்கலில் இருக்கிறோம், எங்களுக்கு இந்த டோல்கேட் தேவையில்லாத டோல்கேட்டு. இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிறவங்க, டிராக்டர் இதில் விவசாயத்துக்கு போகிறவங்க, இந்த 4 வீலர் போகிறவங்க, டாடா ஏசி ஓட்டுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கு மேலே இருக்குது டோல்கேட்டு. ஆனால் அவங்களுக்கு வாடகையே அரூர்லேருந்து புதுப்பட்டிக்கு 250 ரூபா தான் வாங்குறாங்க. ஆனால் டோல்கேட்டு எவ்வளோ கொடுத்துட்டு போகிறாங்க நீங்களே பாருங்கள். அதனால் இந்த வாடகை ஓட்டுறவங்களாம் இலகுரக வாகனங்கள் ஓட்டுறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது போன்ற டோல்கேட்டுகளை அப்புறப்படுத்த வேண்டும். அதே போல டோல்கேட்டுகளில் கட்டணம் வசூல் செய்யப்படுவது குறைந்த அளவில் வசூல் செய்யப்படும் எனவே கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக தருமபுரி செய்தியாளர் சீனிவாசன்.